இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி 200 கிராம் குட்காவுடன் ஏத்தங்காட்டைச் சேர்ந்த 35 வயதான மாற்றுத்திறனாளியான சபரிவர்மனை கடந்த 9ஆம் தேதி வியாழனன்று கைது செய்தது தென் தாமரைக்குளம் போலீஸ். நாகர்கோவில் கிளைச்சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்ட சபரிவர்மன் 10ஆம் தேதியன்று உறவினர்களை சந்தித்த நிலையில் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக சிறைத்துறை தகவல் தெரிவித்தது. 10ஆம் தேதி சிறையில் வைத்து பார்க்கின்றோம். அவருக்கு ஜாமீன் போடுவது குறித்து ஆலோசிக்கின்றோம். திடகாத்திரமான ஆளான அவர் எப்படி இறக்க முடியும்? அவரது உடலில் பல்வேறு காயங்கள் இருந்தது. இது கஸ்டோடியல் மரணம் என உறவினர்கள் ஒன்று சேர்ந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதுபோல் சபரிவர்மனின் மரணம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மனித உரிமை அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சுயாதீனமான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி மற்றும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதையடுத்து நீதித்துறை விசாரணை மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாகர்கோவில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் நீதித்துறை விசாரணை தொடங்கப்பட மருத்துவர்களால் நடத்தப்பட்ட காயங்கள் குறித்தான அறிக்கையில் மொத்தம் 19 காயங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வலது முழங்கை, முன்கை மற்றும் தோல் பகுதியில் பல சிராய்ப்பு காயங்கள், வலது கையின் நடுப்பகுதியில் பெரிய இரத்தக்கட்டு, வலது கையின் 2வது மெட்டாகார்பல் எலும்பு முறிவு, கையின் உள்ளங்கை திசுக்களில் இரத்த கசிவு, வலது முன்கை மற்றும் வலது காலில் கட்டு போடப்பட்டதை குறிக்கும் சிவப்பு தடயங்கள், இடது முழங்கை, இடது கை, இடது கால் மற்றும் மார்பு பகுதியில் சிராய்ப்பு மற்றும் இரத்தக்கட்டு காயங்கள். அனைத்து காயங்களும் சிவப்பு நிறத்தில். தலைப்பகுதியின் நடுவில் சுமார் 4x2 சென்டிமீட்டர் அளவிலான இரத்தக்கட்டு, கழுத்தின் பின்புறத்தில் 3x1 சென்டிமீட்டர் அளவிலான காயம் மற்றும் சில வெளிக்காயங்களுக்கு அடியில் உள்ள தோலடி சிசுக்களும் இரத்தக்கட்டு உள்ளிட்டவை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த காயங்களின் தன்மை குறித்து தடயவியல் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இருப்பினும் ரசாயன பரிசோதனை, திசு ஆய்வு உள்ளிட்ட ஆய்வுகள் நிறைவடைந்த பின்னரே இறுதியான மரண காரணம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் என்கிறது மருத்துவ வட்டாரம். கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் தலைமையிலான போலீசாரோ நாகர்கோவில் கிளை சிறையின் சிசிடிவி மற்றும் சபரிவர்மன் வைக்கப்பட்டிருந்த சிறையின் சக கைதிகளையும் விசாரணை செய்த நிலையில் சபரிவர்மன் அடித்துக் கொல்லப்பட்டது புலனானது. இதன் அடிப்படையில் நாகர்கோவில் கிளை சிறையின் தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவக்குமார் மற்றும் திருவுடை நம்பி ஆகிய மூவரையும் கைது செய்தது போலீஸ். தொடர்ந்து சிறையில் சக கைதியாக இருந்த விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், வீரைய பெருமாள், சேதுராம், அஜித் மற்றும் அரவிந்த் ஆகியோரையும் சபரிவர்மன் கொலையில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் சிறையில் இருந்த 12ஆம் தேதி இரவில் தூங்காமல் வேதனையில் சத்தமாக அலறியபடி இருந்துள்ளார். அவரது அந்த அலறல் சத்தத்தை யாராலும் நிறுத்த முடியவில்லை. சிறையில் இருந்த சக கைதிகள் அவருடைய அலறல் சத்தத்தை நிறுத்த முயன்று சபரிவர்மனை அடித்திருக்கின்றனர். அப்படி இருந்தும் அவரின் அலறல் சத்தத்தை நிறுத்த முடியவில்லை. இது சிறை வார்டன்களான தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவக்குமார் மற்றும் திருவுடை நம்பி ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சபரிவர்மனை சிறைக்குள்ளேயே வைத்து தாக்கி இருக்கின்றனர். அதன்பின் சபரிவர்மனை வெளியில் இழுத்தும் தாக்கி இருக்கின்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே சபரிவர்மன் சுருண்டு விழுந்து இறந்திருக்கின்றார். உடனே இதனை மறைத்து உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார் என்கிறது சிறைத்துறை நிர்வாகம். அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வழியிலான விசாரணை அடிப்படையில் இது எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சிறைத்துறை ஊழியர்களை கைது செய்தோம் என்கிறது கன்னியாகுமரி மாவட்ட உளவுத்துறை. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மனுக்கு தூக்கமில்லா இரவுகளில் இதுபோல் பெரும் சத்தமாக அலறக்கூடிய பழக்கம் இருப்பது உண்மை என கண்டறியப்பட்டது ஒரு புறம் இருப்பினும், தங்களது தூக்கம் பாதித்ததற்காக கொடூரமாக கொலை செய்திருப்பது எவ்வகையில் ஏற்புடையது? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.